வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்களுக்கான நிகழ்ச்சி. மே மாதம் 31ஆம் தேதி தொடங்கி ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் உள்ள வாரத்துடைய பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வாக்கினில் இனிமை வேண்டும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுபோல் வாக்கில் இனிமையை தரக்கூடிய நல்ல ஒரு காலம். பேசும்போது இன்னும் அதுக்குள்ளே ஒரு பேச்சை நிறுத்திட்டார், எவ்வளவு ரம்யமாக இருக்குது இவருடைய பேச்சு அப்படின்னு மற்றவர்கள்லாம் வியந்து பாராட்டக்கூடிய அளவில் ஒரு கலை நயத்தோடு கூடிய நல்ல ஒரு பேச்சு உங்களிடம் இருந்து வெளிப்படக்கூடிய காலம். அதே போல் இந்த ஒரு காலகட்டத்தில் சில நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். அது சொல்லுவாங்க பெனிஃபிஷியல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அப்படின்னு. அது மாதிரி உங்கள் வேலை சம்மந்தமாக ஒரு பெனிஃபிஷியல் ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் வரதுக்கான ஒரு வாய்ப்புகளை பற்றியும் பேசுகிறது. இந்த ஒரு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயத்தில் நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக கூடுதல் எச்சரிக்கையோடு இருங்க. அதே நேரத்தில் நான் வீடு வாங்கணும், நிலம் வாங்க வேண்டும், அதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது சரியான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கே அதை ஃபைனலைஸ் பண்ணுவீங்க. சில நேரங்களில் சில பேர் வாடகை வீட்டிலலாம் இருக்கலாம். இப்போ நான் வீடு மாறணும்னு நினைக்கலாம் நீங்கள். அப்போ சரியான முறையில் இந்த வீடு மாறுறது அந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கெல்லாம் உகந்த வாரமாக நல்ல வாரமாக அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.